சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 21/12/2025 அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த உரையாடலை தொடங்குகிறோம். வணக்கம். வணக்கம். இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கும் நீங்கள் உண்மையிலேயே பாக்கியம் பெற்ற ஆன்மாக்கள். ஆமா, சித்தர்களின் வழிகாட்டுதலை நீங்க பின்பற்றும்போது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இன்னைக்கு நாம மகா சித்தர்களின் ஞானத்திலிருந்து கிடைச்ச ஒரு அற்புதமான இரகசியத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். வளமான வாழ்க்கைக்கான ஒரு மந்திர மூலிகை பானம். ஆமா, அந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பானத்தை அருந்தும்போது உடல் மன ஆற்றல் எல்லாம் அதிகரிக்குமா. அது மட்டுமல்ல, ஒரு விதமான தெளிவும் அமைதியும் கிடைக்கணும், சில உள்ளார்ந்த மாற்றங்கள் ஏற்படணும் குறிப்பிடுது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. வாங்க, இதோட செய்முறை அப்புறம் அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். கண்டிப்பா. சரி, முதல்ல அந்த செய்முறைக்கு வருவோம். தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி இதை செய்யணும்? இது இரவு நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு முறை. ஓகே. உங்க உள்ளங்கையில முதல்ல கொஞ்சம் பசுஞ்சாணி விபூதி எடுத்துக்கணும். சரி. அதோட ஒரு ருத்ராட்சம், ஏலக்காய், கொஞ்சம் பச்சைக்கற்பூரம், மிளகு, திப்பிலி, அதிமதுரம், அப்புறம் நெல்லிக்கனி, இது எல்லாத்தையும் ஒன்னா வைக்கணும். உள்ளங்கையிலையா? ஆமா, உள்ளங்கையில தான். இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது என்ன? இங்கதான் விஷயத்தோட ஆழமே தொடங்குது. அந்த கலவைய உள்ளங்கையில வச்சபடியே 2 மந்திரங்களை 1 மணி நேரம் ஜெபிக்கணும். 1 மணி நேரமா? ஆமா, இந்த மூலிகைகளோட சக்தியை முழுசா வெளிக்கொணர்வதே இந்த மந்திரங்கள் தான் அந்த மூலம் சொல்லுது. ஓஹோ, அப்போ அந்த மந்திரங்கள் என்ன? முதல் மந்திரம் ஓம் க்ளீம் ஷௌம் மம் வசி மம வசி. ஓம் க்ளீம் ஷௌம் மம் வசி மம வசி. இரண்டாவது மந்திரம் ஓம் நம சிவாய வய நமஷி. சரி, இந்த 1 மணி நேர ஜபத்தால என்ன நடக்கும்? அந்த ஜபத்தின் மூலமா சாதாரண மூலிகைகள் தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுது. அது ஒரு ஔஷதமா மாறுது. அற்புதம். அப்புறம் அதை என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அந்த கலவைய ஒரு மண்பானை நீர்ல கலந்து பருகணும். அவ்வளவுதான் செய்முறை. கேட்க எளிமையா இருந்தாலும் அதுக்கு பின்னால பெரிய விஷயம் இருக்கு. ஆனா வெறும் செய்முறை மட்டும் முக்கியம் இல்லைன்னு அந்த மூலம் சொல்லுதே. மிகச்சரியான பாயிண்ட். அதுதான் இதோட மையத்தத்துவம். ஆமா, உங்க குறிக்கோள்கள் உயர்ந்ததாகவும் எண்ணங்கள் தூய்மையாகவும் இருந்தா மட்டும்தான் இந்த மந்திரங்களும் மூலிகைகளும் முழு பலனை தரும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். இது நாம ஒரு 3 முக்கிய புள்ளிகளை சுருக்கமா பார்க்கலாம் இல்லையா? சொல்லுங்க. 1. செய்முறை. நாம இப்ப பேசின மாதிரி குறிப்பிட்ட மூலிகைகளை முள்ளங்கையில வச்சு 1 மணி நேரம் மந்திரம் ஜபிச்சு நீர்ல கலந்து குடிக்கிறது. சரி. இரண்டாவது சக்தி. இதோட பலன் மூலிகையில மட்டும் இல்ல, அதை இயக்குற மந்திரங்கள்லயும், அதை விட முக்கியமா உங்களுடைய தூய எண்ணங்கள்லயும் தான் இருக்கு. ஆமா, எண்ணம் தான் பிரதானம். 3. தத்துவம். இறைவன் நமக்குள்ளேயே நம்மள குணப்படுத்திக்கிற சக்திய கொடுத்திருக்கான். ஆனா தீய குணங்கள் இல்லாத ஒரு தூய்மையான மனசுக்கு மட்டும்தான் அந்த சக்தி முழுமையா வெளிப்படும். அதுதான் இது சொல்ல வர செய்தி. அருமை. அப்போ இது ஒரு முழுமையான ஒரு செயல்பாடு. உடல், மனம், ஆன்மா 3ஐயும் இணைக்கிற ஒரு விஷயம். சரிதானே? நிச்சயமா அப்படிதான் எடுத்துக்கணும். சித்தர்களோட இந்த ஞானம் நம்மகிட்ட மட்டும் தங்கிடக்கூடாது. இது எல்லாருக்கும் போய் சேரணும். கண்டிப்பா. அதனால இந்த தெய்வீக செய்தியை நீங்க உங்க வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா சமூக ஊடகங்களையும் பகிருங்க. ஆமா, இதுக்கு பலிப்புரிமையெல்லாம் கிடையாது. நீங்க இலவசமா பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம். மக்களுக்கு வழிகாட்டுற இந்த மாதிரி செய்திகளை பகிர்ந்துகிறது அது முதல் தர உயர் புண்ணியத்தை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே அது ஒரு பெரிய சேவை. சித்தர்களின் இந்த அரிய செய்தியை இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.